Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து நான் திசைன்வேலில இருந்து சென்னை ரெடில்ஸ் டிராவல் பண்ணது. எந்த பஸ்ன்னு பாத்தீங்கன்னா KNR Trans ஓட நான் ஏசி சீட்டர் ஸ்லீப்பர் பஸ் வித் வாஷ்ரூம் ஃபெசிலிட்டி. நான் டிராவல் பண்ண டேட் அப்போ பாத்தீங்கன்னா ஸ்கெட்யூல் டிபார்ச்சர் 8:45 PM. கரெக்ட்டா வண்டி 8:40 PMக்குலாம் உள்ள வந்துட்டாங்க. இந்த பஸ் ஸ்டார்ட் பாயிண்ட் வந்து சாத்தான்குளத்துல இருந்து கிளம்பி திசைன்வேலி, நாங்குநேரி, திருநெல்வேலி அந்த ரூட்ல நமக்கு சென்னை வருது. ஸோ நம்ம திசைன்வேலி ரூட்ல இருந்து ஆப்ரேட் பண்றதுல வித் வாஷ்ரூம் ஃபெசிலிட்டி இருக்கிற ஒரே பஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த KNR பஸ் தான். இது வந்து ஒரு நான் ஏசி சீட்டர் கம் ஸ்லீப்பர் பஸ்ஸு. இந்த பஸ் வந்து வால்வோ ஈச்சர் சேசிஸில் பில்ட் பண்ண பஸ்ஸஸ். அதுவுமே ரொம்ப ரேரு. நம்மளுக்கு வால்வோ ஈச்சர் வந்து இந்த ரூட்டில் ரன் ஆகுறது. பட் இது வந்து வால்வோ ஈச்சர் ரன் ஆகுறது. இன்டீரியர் செம சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க, பார்த்தாவே தெரியும். ஒரு சைடு சீட்ஸ், சிங்கிள் சைடு சீட்ஸு, டபுள் பர்த்து கீழே மேலே, அப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு வாஷ்ரூம் இருக்குது. டபுள் பர்த்தில் வந்து பார்ட்டிஷனோட நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க வித் பில்லோ. அப்புறம் வாஷ்ரூம் வந்து ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா யூஸ்வலாக வந்துட்டு நம்மளுக்கு பஸ்ஸில் வாஷ்ரூம் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டு. பட் இந்த பஸ்ஸில் வந்துட்டு சொல்லியே ஆகணும், வாஷ்ரூம் ஃபெசிலிட்டி ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. மற்ற அம்யூனிட்டிஸ்ன்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு வாட்டர் பாட்டில், அப்புறம் குக்கீஸ், பிஸ்கெட்ஸ் கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஸ்பெஷல் மென்ஷன் வந்து க்ரூஸை பற்றி சொல்லணும். ஃபஸ்ட்டு இந்த வண்டி ஃபோட்டோவில் இருக்க அண்ணா பார்த்தீங்கன்னா விக்னேஷ் பாண்டேன்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் தான் க்ரூ நம்பர் 1. அதுக்கப்புறம் செகண்ட் க்ரூ வந்து சகாயராஜான்னு ஒரு அண்ணா இருந்தாங்க. அந்த அண்ணன் தான் வந்துட்டு திருநெல்வேலிக்கு அப்புறம் ஓட்டினாங்க. அப்புறம் அட்டெண்டர் பார்த்தீங்கன்னா சுதன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே வந்து செம ஃப்ரெண்ட்லி. அப்புறம் அவங்களோட ஸ்பீச் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மெச்சூர் டாக் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து பேசஞ்சர்ஸ் கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணோம், என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக பேசியிருந்தாங்க. ஸோ ஃபைனலாக என்னோடய ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வண்டி 8:41 கிளம்புனாங்க, 8:47 திசைன்வேலி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் திருநெல்வேலிக்கு அப்புறம் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நாங்குநேரி டோல் நாங்கள் கிராஸ் பண்ணும்போது டைம் வந்து 9:25 PM. அதுக்கப்புறம் திருநெல்வேலி நாங்கள் கிராஸ் பண்ணும்போது டைம் 10 PM. ஸோ வண்டியில் வந்துட்டு ஒரு 10 வேக்கன்ட் சீட்ஸ் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதை நான் ட்ராவல் பண்ண அன்னைக்கு நாங்கள் திருநெல்வேலியிலேருந்து கிளம்பும் போது பின்னாடியே சொர்ணாவோட நான் ஏசி ஸ்லீப்பர் அந்த பஸ்ஸும் வந்தாங்க. வண்டி திருநெல்வேலி பைபாஸை தொட்ட உடனே கொஞ்சம் நல்லா புஷ் பண்ணி போயிட்டு இருந்துச்சு. வண்டி 90, 95 அந்த ஒரு ஸ்பீட் ரேஞ்சில் தான் மெயின்டைன் பண்ணாங்க. ரொம்ப ஒரு ரேஷ் டிரைவிங் அப்படிலாம் இல்லை. 90 to 100. ஸோ ஆஸ் யூஷுவல் கேபின் ஜர்னிக்கு பெர்மிஷன் கேட்டு வச்சுருந்தேன். ஸோ இப்போ கேபின் ஜர்னி கொடுத்துட்டாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து உட்காந்ததுக்கப்புறம் ஓவர்டேக்ஸ்லாம் கவர் பண்ணலாம் அப்படின்னு இது பண்ணேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த பஸ் தான் நம்மளுக்கு திசைன்வேலியிலேருந்து கிளம்புற லாஸ்ட் பஸ்ஸு 8:45 PM. இந்த பஸ்ஸும் செந்தூர் வேலனும் கிளம்பும். எனக்கு வந்து ரெட்டில்ஸ் வரைக்கும் ரீச் ஆகிறது கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இந்த பஸ்ஸில் புக் பண்ணேன். ஸோ கோவில்பட்டி நாங்கள் கிராஸ் பண்ணும்போது டைம் 10:54 PM இருக்கும். பெத்லஹேமோட ஒரு நான் ஏசி எங்களை ஓவர்டேக் பண்ணுறதுக்கு வந்தாங்க. பட் நாங்கள் அவங்கள திருப்பி கிராஸ் பண்ணி போயிட்டோம். ஸோ ஸ்பீட் வந்து பார்த்தா அந்த 90ஸ்லேயே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க கான்ஸ்டண்ட்டாக. வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, சகாயராஜ் ப்ரோ அவங்க வந்துட்டு மைக்கில் அனௌன்ஸ் பண்ணாங்க வண்டியில், இந்த மாதிரி வெல்கம் டு KNR Trans, உங்களோட பயணம் சிறக்க எங்களோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. வண்டியில் ஃபெசிலிட்டி, வாஷ்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ தயவு செஞ்சு வாஷ்ரூம் ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க, வண்டி நான் ஸ்டாப் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சார்ஜரில் வந்து லேப்டாப் சார்ஜ் போடாதீங்க அப்படின்னு ஒரு ரிக்வெஸ்ட்டும் வச்சாங்க. ஒரு குட் கெஸ்டர்னு சொல்லலாம். நம்மளுக்கு யூஸ்வலாக அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. இது வந்து நான் மதுரைக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் நடந்த ஒரு வீடியோ. இது எங்களுக்கு முன்னாடி MRM போயிட்டுருக்கோம். என்ன ஆக்சிடென்ட் பார்த்தா, ஒரு காரும் பஸ்ஸும் SPSோட நான் ஏசி சீட்டர் ஸ்லீப்பர் நினைக்கிறேன். அந்த பஸ் வந்து டிவைடர் மேலே ஏறிட்டாங்க. லெஃப்ட் சைட்லேருந்து ஒரு ஒயிட் கலர் கார் மரத்தில் முட்டி நின்றுட்டு இருந்துச்சு. பேசஞ்சர்ஸ்க்கு எந்த இஷ்யூஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னொரு SPS வந்துட்டு பேசஞ்சர்ஸ்லாம் மாற்றிட்டு இருந்தாங்க. அந்த ஆக்சிடென்ட் நடந்தது. ஸோ அதனால் கொஞ்சம் டிராஃபிக் ஆச்சு அந்த இடத்துல. அதுக்கப்புறம் திருப்பி ரைடு கண்டினியூ ஆச்சு. ஓவர்டேக்ஸும் போயிட்டு இருந்துச்சு. க்ரூஸ் பற்றி நான் சொல்லும்போது என்னென்னா, சகாயராஜனாவோட ஸ்பீச்லாம் கேட்கும்போது ஒரு பிஸ்னஸ் ஸ்கூலில் பேசுகிற ஒரு ஆளுங்க எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி ஒரு மெச்சூர் டாக்காக இருந்துச்சு. ஸோ இது திருமங்கலம் டோல் கிராஸ் பண்ணும்போது டைம் வந்து 12:08 AM. அதுக்கப்புறம் மதுரை அவுட்டர் நாங்கள் கிராஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா தூத்துக்குடி ஜங்ஷன் கிட்டலாம் போகும்போது டைம் ஒரு 12:20, 12:30 அந்த மாதிரி இருக்கும். மதுரை பைபாஸ் அவுட்டர் வந்து 12:40 AM நாங்கள் கிராஸ் பண்ணோம். ஸோ அந்த அண்ணனோட ஸ்பீச் என்ன சொன்னேன் அப்படின்னா, அதனோட பிரின்சிபல்ஸ் எப்படி சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பேசஞ்சர் சேஃப்டி முக்கியம். செகண்ட் வந்து நம்ம வந்து பேசஞ்சர்ஸ் கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுறோங்கிறது முக்கியம். தேர்டு தான் வந்து நம்மளோட டைமிங், அதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஃபோர்த்து வந்து நம்ம அவங்கள எப்படி கொண்டு போய் நம்ம சேஃபாக ரீச் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட் வச்சுருக்காங்க. அந்த பிரின்சிபல்ஸ் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் ப்ரோ அப்படின்னாங்க. செம சூப்பராக இருந்துச்சு தானே சொல்கிறது கேட்கும்போது. ஸோ நீங்கள் ஏற்கனவே பார்த்த வீடியோ வந்து முத்தாரம்னோட நான் ஏசி எங்களை ஓவர்டேக் பண்ண வீடியோ. நான் கூட கேட்டேன், ஆனால் ஓவர்டேக் பண்ணுறாங்கன்னா அப்படின்னா,
போகிறவங்க போட்டோம் சார், அதுதான் நம்ம பாலிசி அப்படின்ட்டாங்க. நம்ம போனோம், நம்மளுக்கு வழி விட்டாங்கன்னா நம்ம போனோம், இல்லைன்னா அவங்க போட்டோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நைட் விஷன். நான் அதுக்கப்புறம் ஏறி உள்ளே வந்து தூங்கிட்டு பார்த்தா ஒரு டீப் ஸ்லீப். நான் செகண்ட் டிரைவர் நான் வீடியோ எடுக்கணும் திருச்சிக்கு அப்புறம் நினச்சிட்டு இருந்தேன், உளுந்துப்பேட்டை திருச்சிக்கு அப்புறம் முழிச்சு பார்த்தா அது கிட்டத்தட்ட செங்கல்பட்டு கிட்டே வந்துட்டேன். ஒரு பேசஞ்சர் குழந்தை ரொம்ப அழுதுட்டு இருந்துச்சின்னு சொல்லிட்டு பால் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டாப் பண்ணாங்க செங்கல்பட்டுக்கு முன்னாடி. மழை சம மழை, இதுவுமே அகைன் ஒரு ரெய்னி ரைடுன்னு சொல்லலாம். நம்மளுக்கு ஃபெங்கல் சைக்ளோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு முந்தின நாள் நான் ட்ராவல் பண்ண வீடியோ. ஸோ செகண்ட் டிரைவர் அண்ணா விக்னேஷ் பாண்டி அந்த அண்ணனுமே வந்து சூப்பராக ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தாங்க. சேம் மழை வருது அப்படிங்கிறதுனால வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 80s 85 அந்த மாதிரி தான் மெயின்டைன் பண்ணாங்க. ஏன்னா ரோடு கிரிப் இருக்காது, ஸோ நம்மளுக்கு சேஃப் டிரைவிங் தான் முக்கியம் அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த ஒரு ஸ்பீட் மெயின்டைன் பண்ணி இவங்க எப்படி வந்து டைமிங் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம நிறைய டைம் பார்த்துருக்கோம், பஸ் 100+ போகும்போது தான் நம்மளுக்கு அந்த டைம் பிடிக்க முடியும். ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா அந்த 90s 95 மெயின்டைன் பண்ணியே வண்டி நான் ஸ்டாப்பாக கொண்டு வந்துட்டு டைம் பிடிச்சிடுறாங்க. ஸோ கிளாம்பாக்கம் நாங்கள் ரீச் ஆகும்போது டைம் பார்த்தீங்கன்னா 7:08 AM. ஸ்கெடியூல்டு அரைவல் வந்து ரெடில்ஸ் 8:25 AM போட்டிருந்துச்சு. ஸோ கிளாம்பாக்கமில் ட்ராப் இல்லை, அதுக்கப்புறம் பெருங்கலத்தூர் ட்ராப் இருந்துச்சு, ப்ளஸ் இலக்கட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டி இறக்குனாங்க, அது ஒரு 10 minutes. பெருங்கலத்தூர் நாங்கள் கிராஸ் பண்ணும்போது டைம் 7:24 AM. ஸோ இதுக்கப்புறமுமே அந்த ரெய்னி ரைடு கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு போரூர் பைபாஸில். ஸோ நிறைய விஷயம் பேசிகிட்டு இருந்தோம். அவங்களோட ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பற்றி ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி நானுமே என்னோடய ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் யூடியூப் சேனல்ஸ் பற்றிலாம் சொல்லிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த சுதன் ப்ரோவுமே ரொம்ப சொல்லி ஆகணும். ஏன்னா லக்கேஜ் வைக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு பேசஞ்சர்ஸ்க்கு அந்த மலையிலையுமே வெளியில் போய் எடுத்து கொடுக்கறது வாங்குறதுலாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஃபைனலாக என்ன ஆகிடுச்சுன்னா நான் இறங்கும் போது என்னால் அவங்ககிட்ட நின்று பேச முடியல. ஏன்னா அவ்வளோ மழை. ரெடில்ஸில் நான் இறங்கும் போது டக்குன்னு இறங்கின உடனே முன்னாடி இருந்த 2 ஆட்டோவில் நாங்கள் லக்கேஜ்லாம் தூக்கி வச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அந்த அண்ணனுக்கு பாய் கூட என்னால் ஒழுங்காக சொல்ல முடியல. பட் நான் சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி நான் ட்ராவலாக நான் போடும்போது நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது ஃபைனலாக நான் ரோஹினி கிராஸ் பண்ணும்போது டைம் 7:56 AM. ஸோ இந்த பஸ் வந்து எப்படின்னா நம்மளுக்கு போரூர் டோலுக்கு அப்புறம் மதுரவாயில், கோயம்பேடு ரோஹினி தியேட்டர் வழியாக அண்ணா நகர், மாதவரம், ரெடில்ஸ் அப்படி வரும். மாதவரம் பைபாஸ் நாங்கள் கிராஸ் பண்ணும்போது 8:15 AM. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு ஸ்லோ மூவிங் டிராஃபிக் மழை பெஞ்சிட்டதுனால இருந்துட்டு இருந்துச்சு. இல்லைனா வந்து நம்ம அந்த 8:25 AMங்கிற டைமுக்கு நம்ம ரீச் ஆகிருப்போம். பட் ஆனால் நான் அன்றைக்கி ரீச் பண்ணும்போது ஒரு 8:35 AM அந்த மாதிரி இருந்துச்சு. நான் இது க்ளோஸ் பண்ணுறதுக்கு லேட்டாக க்ளோஸ் பண்ணேன். ஸோ மேக்ஸ் ஸ்பீட் 95. இதோட என்னோட ட்ராவல் vlog முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோ பார்க்கலாம். டாடா, பை பாய்.